வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆச்சு. ஹை லெவலும் பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே டச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பைவட் பாயிண்ட்டை இங்கே நமக்கு பார்த்தோம்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து நம்ம கீழ் நோக்கி இறங்கி நம்மளுடைய முதல் சப்போர்ட் லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடம் வந்து நமக்கு இந்த பைவட் பாயிண்ட்ல நீங்க டிரா பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து 14ஆம் தேதி நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணலாம். மேலும் இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் நமக்கு இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்க பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு முதல் கட்டம் 24,851 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா 25,125 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா 25,277 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்ப மார்க்கெட் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நகர்ந்து ஆரம்பிச்சிச்சுன்னா 24,425ங்கிற முதல் சப்போர்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 24,273 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 23,999, அதாவது நமக்கு 24,000 தொடர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். இங்க சார்ட் பேட்டர்ன்ல நம்ம 2 க்ளோனிங் சேனல் வரைஞ்சிருக்கோம். இந்த சேனல்ல மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 9ஆம் தேதி நமக்கு ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ்ல மூவ் ஆகி திரும்பவும் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பழைய சேனலுக்குள்ள ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்ப ட்ரேட் ஆன மார்க்கெட் வந்து அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டுக்கு மேல போய் 24,900 வரைக்கும், அதாவது 925,000 தொடர நிலைமையில போச்சு. ஆனா நமக்கு 25,000 டச் பண்ணல. நம்ம இங்க ரெண்டாவது 24,900 கொடுத்துருக்கோமா. நம்ம இப்ப இந்த இடத்துல ஒரு ஜோன் வச்சிருக்கோம். இப்ப அந்த ஜோன்ல என்ன இருக்கு, மார்க்கெட்டு திரும்பவும் 24,600 வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு வந்திருக்கு. இப்ப இந்த நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்க சார்ட் பேட்டர்னை ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நீங்க யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்துடலாம். இங்க நமக்கு மார்க்கெட் வந்து எந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப இங்க நமக்கு ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி அடுத்து நமக்கு ஒரு பாசிட்டிவும் அடுத்து ஒரு நெகட்டிவும் கொடுத்துருக்கு. இப்ப அதே மாதிரி நமக்கு கேப் டவுன்ல இங்க ஓப்பன் ஆகி அடுத்து கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஒரு நெகட்டிவ் இருக்கு. இப்ப இதுக்கு அடுத்து நமக்கு கேப் அப்ல பாசிட்டிவ்ல மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னா எந்த பேட்டர்னோட இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிளானையும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்க மார்க்கெட்ல நமக்கு ஓப்பனிங்கே பைவட் பாயிண்ட் ஜோன்ல தான் இருந்தது. ஆனாலும் மார்க்கெட் பார்த்தோம்னா முழுக்க நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோன்லயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவல் 1 ஜோனை டச் பண்ணவே இல்லை. நமக்கு பைவட் பாயிண்டோட லெவல்லே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் 14ஆம் தேதிக்குரிய அனலைசிஸ் பார்த்தலாம்.
இங்க பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல் கட்டமா 55,330 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 55,720 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 55,941 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுவே மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா 54,719 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,498 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,108 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனை நமக்கு டச் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பா அடுத்து 54,000 பிரேக் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் இதே இது நமக்கு இங்க 3வது ரெசிஸ்டன்ட் லெவல தொட்டுச்சு அப்படின்னா 56,000 பிரேக் அவுட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். 21ஆம் தேதியில இருந்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 54,000 இருந்து 56,000 கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட்கள் வந்து நமக்கு மேலேயும் கீழேயும் ஏறி மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இங்க நடுவுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த நிலைமையில நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதாவது திரும்பவும் 55,000 உடைச்சு மார்க்கெட் மேல 55,500 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்தலாம். இங்க நம்ம பிட்ச் ஃபோர்க் அனலைசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல நமக்கு மிடில் பாயிண்ட்ல இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல அடுத்த பேட்டர்ன் வந்து நமக்கு இந்த லைனுக்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் தொடர்ந்து இந்த லைன்லயே நமக்கு மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவே கீழ் நோக்கி நமக்கு இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் திரும்பவும் நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.